வணக்கம் நமஸ்காரம். இன்று நாம் சென்னைக்கு அருகே இருக்கும் திருமுல்லை வாயில் மாசிலாமணீஸ்வரர் மற்றும் கொடி இடை நாயகி அம்மன் சுந்தரரால் பாடல் பெற்ற திருக்கோயிலை தரிசிக்கலாம். வாருங்க. நம்மை 5 அடுக்கு ராஜகோபுரம் அழைத்து கொண்டிருக்கிறது. உள்ளே நுழையிறப்போவே ராஜகோபுரத்துக்கு என்ட்ரன்ஸில் அற்புதமாக புஷ்பங்களால் ஒரு அலங்காரம் இருந்தது. யாரோ ஒரு சிவனடியார், ஒரு பக்தை சிறப்பாக அதை பண்ணியிருக்காங்க. அதையும் காட்சிப்படுத்துகிறோம். எவ்வாறெல்லாம் பக்தியை வெளிப்படுத்தியிருக்காங்கன்னு பாருங்கள். தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலம் இத்திருக்கோயில் சுந்தரரால். இந்த கோயிலில் விசேஷம் என்ன அப்படின்னா, தொண்டைமான் ராஜா மன்னன் காஞ்சிபுரத்திலிருந்து இந்த ஊருக்கு படையெடுத்து வந்தபோது அவனது யானை முல்லை கொடிகளில் கால் மாட்டிக்கிறது. அப்போ அவன் யானையில் இருந்துன்னே அந்த முல்லை கொடியை வெட்டுறப்போ ரத்தம் பீறிட்டு வர்றதை பார்த்து வருத்தப்படுகிறான். அதுக்கப்புறம் இறைவன் அவருக்கு காட்சி கொடுத்து இங்கே எனக்கு கோயில் எழுப்புமாறு கேட்டு அவ்வாறு வந்தது தான் இந்த திருக்கோயில். அதனால்தான் திருமுல்லை வாயில். முல்லை கொடிகள் படர்ந்த ஊராக இருந்து இறைவனே மன்னனுக்கு காட்சி கொடுத்து யானை பின்புறம் ஆக இருக்கும் கஜப்பிரஷ்டை அமைப்பிலாக கருவறை எழுப்பியிருக்கிறான். இப்போ நம்ம கண்ணப்பருக்கு ஒரு சிற்பம் பார்க்குறோம். ஒரு கருங்கல் தூணில் எவ்வாறெல்லாம் நம் மன்னர்கள், நம் சிவனடியார்கள் இறைவனுக்கு வழிபட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஸ்ரீ பைரவர் சன்னதி நம்ம பார்க்குறோம். கொடி மரத்துக்கு பக்கத்திலேயே இருக்குது. அந்த காலத்தில் பைரவ வழிபாடு இந்த ஊரில் சிறப்பாக இருந்திருக்கு அப்படின்னு ஒரு இடத்துல படித்தேன். இந்த தொண்டைமானுக்கு உள்ளே ஒரு சிறப்பாக ஒரு சிலை வைத்திருக்கிறாங்க. இந்த மன்னனுக்காக இறைவன் தனது நந்தியை போருக்கு அனுப்பியிருக்கிறார். அதனால் இந்த கோயில் நந்தி விசேஷமாக இருக்குது. கருவறையை பார்க்காமல் வாசலை பார்த்தவாறு, அதாவது மன்னனுக்கு உதவ தயாராக இருக்கிற மாதிரி. கோயிலில் அந்த குங்குமம்லாம் வைக்கிறதுக்கு சிறப்பாக ஒரு இடம் பார்த்தேன். அது குங்குமம் வைக்கிறதுக்கா இல்லை விளக்கு வைக்கிறதா என்னன்னு தெரியல. இப்போதைக்கு அதை குங்குமம் வைப்பதற்காக பக்தர்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. சிறப்பாக இந்த திருக்கோயிலுடைய தூய்மை பராமரிக்கப்பட்டு வருகிறது. நந்தவனமெல்லாம் சிறப்பாக பராமரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சிவனடியார்கள், பக்தர்கள். திருக்கோயிலின் மரம் தலமரம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 2 விதம் சொல்கிறாங்க. ஒன்று முல்லைக்கொடி, இன்னொன்று மாதவி மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தீர்த்தமும் 2 தீர்த்தம் சொல்கிறாங்க. கல்யாண தீர்த்தம், சுப்பிரமணிய தீர்த்தம் அப்படின்னு. வழிபட்டோர் அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய பேர் வழிபட்டுருக்குறாங்க இத்திருக்கோயிலை. இப்போ நம்ம பார்க்குறது ஒரு அன்பர் அந்த மரத்தை வழிபடுவதை பாருங்கள், எவ்வளோ சிறப்பாக வழிபட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அதை எப்படியே மரத்தை கட்டி அணைத்தவாறு பண்ணுறதை பார்க்க முடியுது. சோழபுரீஸ்வரர் இவர் யார் அப்படின்ற இதனுடைய விசேஷம் என்ன அப்படின்னு தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நாம் இந்த திருக்கோயிலை யாரெல்லாம் வழிபட்டாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய பேர் முருகன், திருமால், சந்திரன், 27 நட்சத்திரங்கள், பிரம்மா, சூரியன், இந்திரன், ஐராவதம், இந்திராணி, துர்வாசகர், பிருகு, வசிஷ்டர், குசலவர், சுந்தரர், சேக்கிழார், குசலபுரீஸ்வரர் தான் இப்போ பார்க்குறோம். அதாவது ராமருடைய பிள்ளைகளான குழந்தைகள் இரட்டையர் லவகுசர் அவங்க வழிபட்டாங்க அப்படின்றதுனால குசலவபுரீஸ்வரர் அப்படின்ற பேர் அந்த சிவனுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றதையும் ஒரு இடத்துல படித்தேன். இவ்வாறு நிறைய பேர் இத்திருக்கோயிலுக்கு வழிபட்டுருக்காங்க. இதுதான் அந்த முல்லை கொடி. பாருங்கள், முல்லை கொடி மட்டும் இல்லாமல் அந்த சிற்பம் வரலாறும் அதில் செதுக்கியிருக்கிறாங்க. மன்னன் யானையில் உட்கார்ந்து வரை அந்த முல்லையை வெட்டும்போது சிவலிங்கத்தினிலிருந்து அந்த இரத்தம் வருவதாக அமைக்கப்பட்டிருக்கிற அந்த சிற்பம் வரலாறு. அதே மாதிரி பாருங்க அப்படின்னா அந்த நந்தீஸ்வரர் வெளியில் பார்த்தவாறு இருக்கிறார். கருவறையை பார்க்காமல் எதற்காக என்றால் மன்னனுக்கு உதவி செய்வதற்காக புறப்பட தயார் நிலையில் இருக்கிறார். சிவனின் ஆணைக்காக, தனது பக்தனுக்காக, மன்னனுக்காக நந்தியம் பெருமானே அனுப்புகிறார், போருக்கு தயாராக இரு அப்படின்னு. அந்த மாதிரி ஜெயிச்சு வந்த வெள்ளருக்கு 2 தூண்களை இன்றும் வைத்திருக்கிறாங்க அந்த கோயிலில். அந்த எதிரியிடமிருந்து, அசுரர்களிடமிருந்து கிடைத்த 2 வெள்ளருக்கு தூண். அதேபோல் கல்வெட்டுகளும் சிறப்பாக இருந்தது. இப்போது கமலாம்பாள் அப்படின்ற ஒருத்தவங்க அம்மையாருக்கு குளத்துக்கு பக்கத்தில் வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி குமாரசுவாமி குருக்கள் அப்படின்றவங்களுக்கும் அந்த மண்டபத்தில் தீர்த்தத்துக்கு குளத்துக்கு முன்னாடி இருக்கிற மண்டபத்தில்
பெயர் பொறிச்சிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் இந்த திருக்கோயிலுக்கு நிறைய பண்ணியிருக்கணும். அதனால தான் குமாரசுவாமி குருக்கள், கமலாம்பாள் அப்படின்ற பேரெல்லாம் அதில் பொறிச்சு வச்சுருக்கிறாங்க. ஸோ சிறப்பாக இத்திருக்கோயிலின் குளங்களும் பராமரிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. நான் இந்த திருக்கோயிலுக்கு சென்றதுக்கு காரணம் என்னென்னா, உழவாரத் திருப்பணி பண்ணுறதுக்கு போயிருந்தேன். நந்தீஸ்வரர் உழவாரத் திருப்படையினர் சில மாதங்களுக்கு முன்னாடி போய் உழவாரத் திருப்பணி பண்ணினாங்க. அதனால் அதையும் நான் காட்சிப்படுத்துகிறேன். அந்த உழவாரத் திருப்பணியினுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். நீங்கள் அதை முழுசாக பார்க்கலாம். நாகராஜன் ஐயா அவர்களின் வழிநடத்தலில் நந்தீஸ்வரர் உழவாரத் திருப்படையினர் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை பண்ணுறாங்க. ஸோ அந்த உழவார பணிக்கு போன சமயத்தில் தான் நான் இதெல்லாம் வீடியோ பதிவு பண்ண முடிஞ்சுது. ஸோ அவங்க திருக்குளத்தை தூய்மை பண்ணுற பணியையும் நான் இங்கே பதிவிடுகிறேன். நந்தவனத்தை தூய்மை பண்ணுற பகுதியையும் நான் இங்கே பதிவிடுகிறேன். மிக சிறப்பாக உள்ளே நுழையிறதுக்கே சிரமமாக இருந்தது. ஆனால் சிவனடியார்கள் அதெல்லாம் தூய்மை பண்ணி மிக சிறப்பாக அனைவரும் சேர்ந்து அந்த பணியை தூய்மை பணியை சிறப்பாக உழவார பணியை பண்ணிகிட்டு இருக்கிறது. இதை பார்க்கும் அடியார்கள் நாமும் நம்ம ஊரில் இருக்கிற கோயில்களை தூய்மை பண்ண வேண்டும் என்ற சிந்தனை வர வேண்டும். இப்போ நாம் பார்க்கிறது சிவ சூரியன் சன்னதி கொடிமரத்துக்கு பக்கத்திலேயே இருக்குது. சூரியன் இங்கே வந்து வழிபட்டதாகவும் ஒரு ஐதீகம் இருக்குது. அதை நான் முன்னாடி சொன்னேன். இந்த விலங்கு வந்து பார்க்குறதுக்கு பல்லி மாதிரி இருக்குது, என்னன்னு தெரியல. சுவத்தில் இருந்தது. அதற்கு முக்கியம் கொடுத்து அதுக்கு எண்ணெயெல்லாம் பூசிக்கிறாங்கன்னு பார்க்க முடிந்தது. சிவனடியார்கள் நம்ம கோயிலுக்கு போனோன்னா விளக்கேற்றுவோம். ஆனால் அந்த விளக்கு ஸ்டாண்டு அதை நாம் தூய்மை பண்ணுறோமா அப்படின்னு கேட்கணும் நம்மளே நாமே. ஏன்னா இந்த சிவனடியார்கள் உழவாரப்பணியில் அதெல்லாம் பண்ணுறாங்க பாருங்கள். அதே மாதிரி இந்த நந்தவனம் இப்போது மிக தூய்மையாகிவிட்டது. அதனால் அதையும் நான் உங்களுக்கு பதிவிடுகிறேன். எவ்வாறு முதல்ல இருந்தது ரொம்ப உள்ள நுழையிறதே கஷ்டமாக இருந்த இடத்தை இப்போது அப்படியே சூப்பராக க்ளீன் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு உழவார திருப்பணி நமது தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து ஊர்லேயும் அனைத்து கோவில்களிலும் இருக்க வேண்டும். மாதத்தில் ஒரு நாள் உழவார திருப்பணி பண்ணி சிறப்பாக நமது கோவில்களை குளங்களை தூய்மை பண்ண வேண்டும்.